இந்த ஆராதனையில உங்களோடு கூட இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறதான இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 4 வருடங்கள் ஆண்டவர் சபையை நேர்த்தியாக நடத்தி இந்த 5வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க தயவு செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேர் இந்த சபைக்கு நான் கடந்து வருகிற விசுவாசின்னு சொல்றவங்க மாத்திரம் கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு நான் கடந்து வருகிற விசுவாசி நல்லா கை தூக்குங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்திருக்கிறார். ஆமென். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டோட சமூகத்துல உற்சாகமா ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இப்படி 5 வருடம் மாத்திரமல்ல, இப்படி பல ஆண்டுகளை அவருடைய ராஜ்யத்தின் வருகை பரியந்தம் நீங்கள் கண்டு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக அவருடைய ராஜ்யத்திற்கு ஏதுவாக நீங்கள் சேர்த்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த வேளையில ஆண்டவர் தம்முடைய கிருபையினால, தம்முடைய பலத்தினால நம்ம இடை கட்டி இதுவரைக்கும் தொடர்ந்து பாடல், ஆராதனை, ஜெபம், திறப்பில நிற்கிறது, அநேக காரியங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தோம். இந்த கூட்டம் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவர் இந்த நாளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வாஞ்சியோடு கூட இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து செல்லும் பொழுது வந்த வண்ணமாய் கடந்து செல்ல மாட்டீங்க. எந்த ஒரு இடத்துக்காகிலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மதமாக இருந்தாலும் அவங்க அந்த கோயில மசூதிக்கோ எங்க போனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட போவாங்க. எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னதை செய்வார். நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலதான் செய்வார். ஆமென். நம்ம நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளை, இந்த நாளில நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்க எதிர்பார்ப்புகளை தேவன் முற்றிலும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை மாம்சத்திற்குரியவைகளை தேடுவீங்கன்னா நான் சொல்லுகிறேன், மாம்சத்திற்குரியவைகளை ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனா நீங்க எனக்கு இந்த உலகத்தில் உள்ளவைகளை காட்டில் எனக்கு நீர் தான் ஆண்டவரே பிரதான தேவைன்னு சொல்லுகிறவர்கள் நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில நீங்க முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வேணுமா இல்ல சுகம் வேணுமா? ஆண்டவர் வேணுமா இல்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமா? ஆண்டவர் வேணுமா இல்ல உங்க கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை வேணுமா? ஆண்டவர் அவர் ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி. அவர் கூட இருந்தாருன்னா எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம முதலமைச்சரை விட பெரிய ஆள் வீட்டு பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சகலத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. இந்த பகல் காலை வேளையில நீங்க அவரிடத்துல எதிர்பார்ப்பீங்கன்னா அவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி, ஆண்டவரை நீங்க தான்ப்பா என் பிரதான தேவை, நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரை என்னுடைய தேவைன்னு இந்த வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவர் நிச்சயமாக இந்த நாளில தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவீங்களா? எல்லா கண்களை மூடி சொல்லுங்களேன், நீங்க எனக்கு பிரதான தேவை ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல ஸ்லாக்கியத்திற்காக தேவனை நான் நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? துக்கமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரோட பிள்ளைங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? பைபிள் அதுதானே சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிரதான திட்டம். ஹல்லேலூயா. ஏன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா, காரணம் நாம் ஆராதிக்கிறவர் நாம் அழிந்து போகிறதற்கு விரும்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசுநாதர் எப்பொழுதுமே ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி விரும்புகிறவர் கிடையாது.
நிறைய வேளையில் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்ல தோணும். அப்படி தானே சொல்ல தோணுது சில வேளையில். இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? எப்போ பாரு எதனா ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சில வேளையில் நமக்கு அப்படியே சொல்ல தோணும். தெய்வ ஜனமே, இந்த பகற்கால வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை சோதிக்கிறவர் கிடையாது. நீங்கள் அதை நம்பணும். இயேசுநாதர் ஒரு நாளும் தீங்க உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டார். நாம தான் தீங்க தேடிக்கிறோம். அல்லேலூயா. நான் போகிற இடத்துலலாம் சொல்கிற ஒரு காரியம் உண்டு. நம்முடைய ஆசீர்வாதம்லாம் எங்கேருந்து இறங்கி வருதான்? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை யாராலாவது தடுக்க முடியுமா? இப்போ முதலமைச்சர் உங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் என்னைக்கோ கொடுத்த ஒரு மனுவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. தேடி வந்து உங்களை பார்த்து ஒரு நன்மையை கொடுக்குறாரு. குறுக்க யாருன்னா வந்து அவர் கையை பிடிக்க முடியுமா? பிடிச்சா சும்மா விட்டுருவாங்களா அதிகாரிங்க? சும்மா விடவே மாட்டாங்க. அதே போலதான் இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் கொடுக்கிற நன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா முதலமைச்சர் தேடி வந்து கொடுக்கும் போது வீட்டை சாத்திட்டு நான் எங்கன்னா போயிட்டு மரத்தடியில் உட்காந்து கல்லாங்கா விளையாடின்னு இருந்தேன்னா நல்லா இருக்குமா? கவனிக்கிறீங்களா? என்னை தேடி வந்து கொடுக்கும் போது when I am not available, நான் அவைலபிளா இல்லைன்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் கொடுக்கிற நன்மையை பிசாசால தடுக்க முடியாது. ஆனால் அதை பெறுகிறதற்கு பாத்திரவான இருக்கிற என்ன பிடிச்சி தள்ள முடியும். அவனால் என்ன திசை திருப்ப முடியும்? அவர் என் மேலே அவர் கிரீடத்தை வைக்கணுன்றப்போ உடனே என்ன பண்ணுவான்? எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நல்லா அப்போ தான் ஏசப்பா அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் ரைட் டைமில் பார்த்து ஆசீர்வாதத்தை அப்படி தலைமையில் வைக்கணுன்றப்போ இந்த ஆண்டவர் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் கேட்கவே மாட்டார், போயிடுவோம். அப்போ ஆசீர்வாதம் ஆண்டவர் எப்பொழுதுமே ஏற்ற வேலையில தான் செய்வார். அவர் நேரத்துக்கு தான் செய்வார், உங்கள் நேரத்துக்கு செய்ய மாட்டார். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டவர் காலத்தை தன் கரத்தில் வைத்திருக்கிறவர். நல்லா கவனிங்க. சில வேளையில் நமக்கும் ஆண்டவருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். நான் கேட்டேன், நீங்கள் தரவே இல்லை. ஆண்டவர் நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு அவர் மாம்சத்தின் அப்பா அம்மா கிடையாது. மாம்சத்தின் அப்பா அம்மா லேசு குர்குரே எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா அது உடம்புக்கு கெடுதல்னு தெரியும். கெடுதலா இல்லையா? கெடுதல் தானே, பயங்கரமான கெடுதல். அதெல்லாம் அர்ஜுனமோட்டோ கண்டென்ட் இருக்கிறது. ஆனால் பிள்ளை கடைக்கு போனோடனே நேராக எதுக்கு கை நீட்டுது? லேசு வேணும், குர்குரே வேணும். ஆனால் அது சாப்பிட்டா பிள்ளைக்கு கெடுதல், பிள்ளைக்கு கெடுதல். அர்ஜுனமோட்டோ அதில் போடுறாங்க. ஏன் போடுறாங்க தெரியுமா? டேஸ்ட்டுக்காக போடுறாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கின்னு இருக்கிறோம். இந்த அர்ஜுனமோட்டோக்கு இன்னொரு பேர் இருக்குது, சைனீஸ் சால்ட். சைனீஸ் சால்ட் ஏன் தெரியுமா சைனீஸ் சால்ட்டுன்னு அதுக்கு பேர்? சைனாவில் இதை எல்லா சாப்பாட்டிலுமே கலக்க சொல்லி கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டுச்சு. ஏன் தெரியுமா? சைனாவில் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்தியா தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இந்தியா தான் ஃபஸ்ட்டு. சைனா தான் பாப்புலேஷனில் அதிகமாக இருந்தது. அப்போது சைனா கவர்மெண்ட் பார்த்தான், இவனுங்க அடங்குற மாதிரி தெரில, அதனால் இந்த சைனீஸ் சால்ட்டை எல்லா சாப்பாடுலையுமே என்ன பண்ணு, கலந்து விடு. ஏன் தெரியுமா? அது குழந்தை பிறக்கிற அந்த தன்மையை குறைச்சிருமா. குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா, அந்த அணுக்களை வந்து அது குறைச்சிருமா. அப்போ அதுக்காகவே என்ன பண்ணா, அதை போட்டான். இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய ஜங்க் ஃபுட்டுங்க பெருகிடுச்சு. எதுக்கு தெரியுமா? பாஸ்டர் அழகாக 3 குழந்தைங்கள ஜாலியாக பெற்றுக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நீங்கள் குறுக்குறே லேசு எல்லாம் குத்திங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நல்லா கவனிங்க.
நம்ம பிள்ளைங்களுக்கு நாளுக்கு நாள் நம்ம வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உலக மனிதர்களாகிய நாம தான் அப்படி செய்வோம். ஆண்டவர் உங்களுக்கு எது செட் ஆகுமோ, எது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்குமோ, எது உங்களுக்கு நன்மையை விளைவிக்குமோ அதை மட்டும்தான் கொடுப்பார். அதுவும் அவர் நேரத்துக்கு தான் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நேரத்துக்கு தான் கொடுப்பார். அவருக்கு தெரியும் எந்த டைம்ல எதை கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ சின்ன பிள்ளை இருக்குது, கார் வேணும், அந்த ஷேர் ஆட்டோவை போய் ஓட்டணும்னா சாவியை கையில கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டோம். அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் எதை உங்க கையில கொடுத்தா எதை உங்களால சமாளிக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சிலதெல்லாம் தாமதிக்கிறார், சிலதெல்லாம் ஹோல்டு பண்றார். தேவஜனமே நல்லா கவனிங்க. இந்த பகர் கால வேளையில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவர் நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். இந்த 4 வருட காலம் ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கலாம், ஏராளமான தீமைகள் உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த 5வது வருடத்துல அதை காட்டிலும் இன்னும் பெரிய டென்ஷன்லாம் வரும், அதை காட்டிலும் பெரிய தொந்தரவுலாம் வரும். அப்பதான் சபை வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களிலே நான் பாதுகாப்பா இருக்கணும்னு கேட்கணும், ஆனா பிரச்சனை வேணாண்டவரேன்னு கேட்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வீற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், அப்பா எனக்கு பிரச்சனை எல்லாம் வேணாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனா நீங்க ஆண்டவரை துதிக்கிற ஆளா ஜெபிக்கிற ஆளா இருப்பீங்கன்னா அப்பதான் நீங்க டார்கெட்டே. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓடுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. பிசாசுக்கு கூட கையை கோத்துன்னு ஜாலியா போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன்னு என்னைக்கு முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பிசாசு லென்ஸை உங்க பக்கம் திருப்புவான். அல்லேலூயா. நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி கேளுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடுறீங்களா? அவங்கள பார்த்து கேளுங்க, சத்தமா கேளுங்க. என் காது கேட்கல, நீங்க கேளுங்க. இந்த பக்கம்லாம் ஒருத்தர் கூட கேட்கல, எல்லாம் ஏன் மூஞ்சி தான் பார்த்துனுக்குறாங்க. கேளுங்க, நீங்க ஆண்டவர் கூட ஓடுறீங்களா இல்ல பிசாசு கூட ஓடுறீங்களா? அல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர் கூட ஓடுறவங்களா இருப்பீங்கன்னா உங்க சுயத்தின் பட்சமாய் நீங்கள் ஓட மாட்டீங்க. உங்க சுயத்தின் பட்சமாய் நீங்க ஓட மாட்டீங்க. நீங்க பிசாசு கூட ஓடுற ஆளா இருந்தா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தான் நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. சில பேர் வீட்டில் அடம் பிடிப்பாங்க, இதுனா இதுதான். நான் தோசை சுட சொன்னா தோசை மட்டும் சுடு, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் செய்யாத. அல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க. நான் சொல்றேன், சில பிராக்டிக்கலான சில காரியங்களை இன்னைக்கு சொல்லி உங்களை நான் ஆண்டவர் பக்கமாக இன்னும் நீங்கள் நெருங்கி விடுவதற்கு இந்த வார்த்தை தீரும் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். நிறைய வேளையில நம் சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், சுயத்தின் பட்சமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. நீங்க யோவானுக்கு உங்க வேதத்தை நீங்க திருப்புவீங்கன்னா அங்கு சாத்தானை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க யோவான் 9வது அதிகாரம் 8வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சின்ன பிள்ளைங்களுக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன்.
நல்ல கவனிங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீங்க. முதல் காரியம், பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, எல்லாரும் சொல்லுங்க, பிசாசனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க அவர்களுடைய இச்சையின்படி செய்வாங்க. பின்னாடிலாம் பாதி பேர் சொல்ல காணோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவங்களுடைய இச்சையின்படி செய்வாங்களாம். ஏன் இஷ்டம்? நீங்க எல்லாம் அப்படிதான் சொல்றீங்க வீட்டுல. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது, இதை வாங்கி கொடு, நான் கேட்கறது மட்டும் வாங்கி கொடு, நீ சொல்லாத எனக்கு. சின்ன பிள்ளைங்க நீங்க சொல்ற டைலாக் சொல்றாங்களா இல்லையா? சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, வாலிப பிள்ளைங்க கூட சரி, ஒரு வயசு வந்துச்சுன்னா எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், இந்த பையனை தான் நான் லவ் பண்றேன், எனக்கு இவன் தான் வேணும். தெரியாதுக்கு அவன் குடிக்கிறான், எல்லாம் பண்றான்னு தெரியும், நான் ஜெபம் பண்ணி திருத்திடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே உட்காந்து இருக்கும். கல்யாணமும் பண்ணிக்கும். அதுக்கு மாதிரி 2 மாதம் நல்லா அடி வாங்கின்னு வீட்டில் உட்காந்து அம்மான்னும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா? தங்களுடைய இச்சைகளின்படி செய்வாங்க, தங்களுடைய விருப்பத்தின்படி செய்வாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்தா ஒரு வேலை பண்ணுவோம். என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளுக்குன்னு ஒரு இடத்த பட்டா போட்டு வாங்கி வச்சிருப்போம். அந்த சேர் நமக்கு தான். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம்? போய் உட்காருவோம். எதனா ஒரு சிஸ்டர் அங்கே வந்து உட்காந்துட்டா, வேணும்னு என்ன வம்பளுக்கத்துக்குன்னு வந்து உட்காந்துக்கிறா பாராவா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் சில வீட்டில் இருப்பாங்க, தான் என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கணும்னுவாங்க. அல்லேலூயா. ஒரு டாமினன்ஸ் இருக்கும். சில வீட்டில் வந்து ஒரு மேல் டாமினன்ஸ் இருக்கும். ஆம்பளைங்களுடைய ஒரு அதிகாரம் இருக்கும். ஆவிக்குரிய குடும்பங்களை உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை வீட்டுக்கு தலையா வச்சிருக்கிறார். ஆனா தலகணம் முடிச்சு ஆடுறதுக்கு வைக்கல. உங்க வீட்டுல நீங்களும் உங்க மனைவியும் சம உணர்வோடு கூட இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் அதிகாரத்துல ஆண்டவர் கொஞ்சம் உயர்வை கொடுத்திருக்கலாம். பட் that doesn't mean that நீங்க அவங்கள வந்து எப்பொழுதுமே ஆளுகை ஆட்டி படைக்க கூடாது. ஆளுமை பண்ணணும், அன்புல ஆளுமை பண்ணணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அன்புல பரிபூர்ணப்பட்டிருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்க அவருடைய வார்த்தையின்படி நடப்பீங்கன்னா அன்புல பரிபூர்ணப்பட்டிருப்பீங்க. நீங்க அவங்கள டாமினேட் பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுடைய இச்சைகளின் பிரகாரம் உங்க வீட்டுல எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டுல வண்டி வாங்கிட்டு நம்ம வீட்லயும் வண்டி வாங்கணும். உடனே கடனை உடனேயாவது வாங்கி எதனா ஒன்று பண்ணி பிள்ளை ஆசைப்படுது, இல்லை ஏதோ ஒன்று ஆசை ஆயிருச்சுன்றதுக்காக எதனா ஒன்று பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள் முக்காவாசி கடனாளிகளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க செஞ்சிட்டாங்க, நம்மளும் செய்யணுன்றதுக்காக கடன் வாங்கி சிலதை நம்ம பண்ணுவோம். கவனிக்கிறீங்களா? சொந்தக்காரங்க உடையவங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் எப்படி ஒத்துக்கிறது? சொந்தக்காரங்க அவங்க ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க, உடனே அவங்களுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணுன்றதுக்காகவே என்ன பண்ணுவோம்? கடனை உடனே வாங்கியாவது எதையாவது ஒன்று பண்ணுவோம். தெய்வ ஜனமே நல்லா கவனிங்க. அவைகள் எல்லாம் இச்சைக்குரியவைகள். இச்சைகளினாலே சிக்குண்டு நம்ம மடிகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் நாம் சோதிக்கப்படுகிறோம். அவன் தன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு இழுக்கப்படுகிறான். அதனாலதான் சோதிக்கப்படுகிறான். நாம் சோதனைக்கு உட்படுகிறோம். சில பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம், சில கடன்ல போய் மாட்டிக்கிறோம். காரணம் நாம் இச்சிக்கிறோம். சில காரியங்களை இச்சிக்கிறபடினாலே அவைகளை போயிட்டு எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறமா அதுல ஒரு யூஸும் இல்லை. கவனிக்கிறீங்களா? எனக்கு போன ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. அப்போ என் மனைவிக்கு இந்த ஒயிட் கலர் ஃப்ராக்கு போடணும்னு ஆசை. நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஆசை இருக்கும் இல்லையா? அப்போ நான் ஒரே ஒரு காரியம் அவங்கள பார்த்து நான் கேட்டேன்,
நம்ம எவ்வளோ விலை கொடுத்து அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ரேட்லாம் தெரியாது, ஒரு டிசைன் ஒன்று பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த டிசைனை குறித்து நான் தேடி பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வருது. எது? அந்த ஒரு ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று கேட்டேன், 30,000 ரூபாய் கொடுத்து நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் நான் எப்போ போட சொன்னாலும் போடணும், எப்போ போட சொன்னாலும் போடணும், அதுக்கு ஓகேன்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். கல்யாண ட்ரெஸ்ஸை எப்போ பாரு போடுவீங்களா? வாங்கி கொடுத்த கணவனார்களுக்கு தான் தெரியும், பட்டு புடவை இன்னும் பீரோவில் தூங்கும். ஆனால் அன்னைக்கு சொந்தக்காரங்க முடியை பிடிச்சிக்கின்னு அவங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு எத்து குத்துமே, அப்போ அவங்களும் எத்து குத்து தான் ஆகணும் அப்படின்னு நல்லா டக் ஆஃப் வார் பண்ணி நல்லா 20,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பீரோவில் நல்லா ஸ்லீப்பிங்கில் இருக்குது புடவை. நல்லா கவனிங்க, இச்சையினால் ஒரு காரியத்தை வாங்கிட்டோம், ஆனால் அதை ப்ராப்பராக அனுபவிக்க முடியல. நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னே, இல்லைங்க நான் புடவையே வாங்கிக்கிறேன்ட்டாங்க என் ஒய்ஃப். அல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க, இச்சிக்கிறது யாரோட தன்மையா? பிசாசனுடைய தன்மை. நீங்க நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்க கண்ணு ஒரு காரியத்தை பார்த்து விருப்பம் கொள்ளும் பொழுது முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது, அது ஆண்டவருக்கு சித்தமானதா, அது ஆண்டவருக்கு விருப்பமானதா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு சர்ச் பண்ணி பார்க்கணும். வேதத்துல வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராதான். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு பெர்மிஷன் இருக்கிறது, தகுதி இருக்குது. இப்போ நான் போகிறேன், ஒரு கடைக்கு போகிறேன், எல்லாத்தையும் வாங்குறதுக்கு எனக்கு கையில் காசு இருக்குது, உரிமையும் இருக்கிறது, ஆனால் எனக்கு எல்லாமே தகுதியாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதான். கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒரு காரியத்தை நன்கு அறிந்து உணர்ந்திருக்க வேண்டும், இச்சையின் காரியம் அது பிசாசனுடையது. இச்சையினால ஒரு காரியம் நம்முடைய வீட்டுக்குள்ள வரும்னா அது நிலைச்சிருக்காது. அது நிலைத்திருக்காமல் இருக்கிறது மாத்திரமல்ல, அது சில எக்ஸ்ட்ரா பிரச்சனையை வீட்டில் கொண்டு வந்து விட்டுரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இந்த காட்டில் போயிட்டு இந்த விறகுகளை எடுக்கிற ஒரு மனுஷன், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன், அவன் அந்த விறகுகளை எடுப்பதற்காக ஒரு மதிய வேளையாக அவன் மதிய உணவு சாப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிருக்கிறான். அவன் தொடர்ந்து அந்த விறகு கட்டைகளை எல்லாம் பொறுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு தேவைக்கு ஏற்ப வண்ணம். அப்போது உள்ளே போக போக அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவன் ரிட்டர்ன் வரும்போது இருட்டிருச்சு. அப்போ பழக்கப்பட்டதுனால அந்த ரூட்டில் அப்படியே அவன் வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு தரையில் ஒரு நல்ல ஒரு காரியம் மின்னுது அப்படியே. அப்போ அவனுக்கு அது ஏதோ ஒரு கல் மாதிரி தெரிஞ்சிருக்குது, ஒரு விசேஷமான ஒரு கல் அது. ஐயோ, இது கிடைச்சதுன்னா நம்ம என்ன ஆயிடலாம், வசதி ஆயிடலாம், இது எத்தனை போயிட்டு எங்கன்னா விற்றோம்னா நம்ம ஏன் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கணும், நம்ம நல்லா இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் போயிருந்தான் இல்லையா. அருமையான அண்ணன் லுங்கி கட்டிருக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி அவன் ஒரு லுங்கி கட்டிட்டு இருந்தான். அழகா நம்மலாம் கடைக்கு போறவங்க லுங்கி கட்டியிருந்தா பையே எடுத்துன்னு போக தேவையில்ல, லுங்கிலே போட்டு மடிச்சு எடுத்துன்னு வந்துடும். அந்த மாதிரி என்ன பண்ணாரு, கல்லை நல்லா லுங்கியில போட்டு மடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. வீட்டு வாசப்படியில் வந்தோடனே அப்படியே மெல்லாக்க விழுந்து மனுஷன் செத்து போயிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது, நல்லா போன மனுஷன் நல்லா தானே வந்தான், முந்தியை விட மூஞ்சி நல்லா பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவன் கல்லுன்னு நினச்சிட்டு எடுத்துக்கிட்டு வந்தது அது ஒரு கல் இல்லை, அது ஒரு கண்ணாடி பாம்பா. அல்லேலூயா. அவனுக்கு காட்டில் நடந்து வந்து அந்த கல் இருக்குன்றத சந்தோஷத்தில் தொடையில் அந்த பாம்பு கடிச்சது கூட அவனுக்கு தெரியல. தேவஜனமே நல்லா கவனிங்க, இச்சை கூறிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது ஆரம்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும், ஆனா அதுக்கப்புறமா தான் அது ஆப்பே வைக்கும். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல நல்லா இல்லைனாலும் பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க இச்சிக்கிற காரியம் உங்க வீட்டுக்கு வரும்போது ஆரம்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கும், ஆனா அதுக்கப்புறமா பெரிய ஆப்பா வைக்கும்.
அல்லேலூயா. பிள்ளைங்க இதெல்லாம் என்ன சந்தோஷமா சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பவுல் ஒரு ஜெயில் கைதி போல அவன் கடந்து செல்லுகிறான். அப்போ அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சூழல் உண்டாக்குகிறது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே நிமிஷம். ஜீசஸ். 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகளுக்கு நீங்க திருப்புவீங்கன்னா அதுல 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் அவங்கள பார்த்து சொல்றான், மனுஷரே, இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை என்ன பண்ணா? எச்சரித்தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த 100க்கு அதிபதி பவுலின் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியின் வார்த்தையும் கப்பல் எஜமானின் வார்த்தை என்ன பண்ணானா? அதிகமாய் நம்பினானா. ஆனா இங்க நடக்கிற சூழலே என்னன்னா, அவங்க அந்த 100க்கு அதிபதி அவங்களுடைய வார்த்தையை நம்பி அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குகிறதற்கு வசதியா இராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்துல சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். நிறைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுக்கிறான். ஆனா பவுல் என்ன விதத்துல அவங்களை எச்சரிக்கிறான்? இந்த ரூட்ல நம்ம போவேனா, கப்பலுக்கு மட்டும் சேதம் வராது, நமக்கும் சேதம் வரும் என்று சொல்லி எச்சரிக்கிறான். ஆனா இந்த 100க்கு அதிபதி அவன் சொல்ல கேட்கவே இல்லை. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டுக்கிறான். அப்போ 13வது வசனத்தை பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். தேவஜனமே நல்லா கவனிங்க. ஊழியக்காரங்களுடைய ஆலோசனை சில வேளையில உங்க இச்சைக்கு அகைன்ஸ்டா இருக்கும், உங்க ஆசைக்கு அகைன்ஸ்டா இருக்கும். அப்படி அவங்க சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே காண்டாவும். அந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலே நான் வளர்ந்தா இவருக்கு பொறுக்காதுன்ற மாதிரி நினைப்போம். ஊழியக்காரங்க ஒரு சில காரியத்தில் நம்மளை எச்சரிப்பாங்க. ஆனா நமக்கு அவங்க கெடுதலுக்குன்னே நம்மளுக்கு நினைக்கிறாங்கன்றது போல இருக்கும். நல்லா கவனிங்க. உங்க விருப்பத்துக்கு பின்னாடி ஓடுறீங்கன்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்துல தென்றல் காற்று அடிக்குமா? என்ன அடிக்குமா? உங்க விருப்பத்தின் பிரகாரம் நீங்க ஓடுவீங்கன்னா, பிசாசுனுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருந்துகிட்டு உங்க இச்சைகளின் பிரகாரம் ஓடுவீங்கன்னா ஆரம்பத்துல தென்றல் காற்று அடிக்கும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்லேதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. தேவஜனமே கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க இஷ்ட பிரகாரம் உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இது வேணாம், இப்படி பண்ணாத, இங்க போகாத, லீவ் டைம்ல கண்ட மேனிக்குன்னு என்ன பண்ணாத, சுத்தாத, கிணத்துல போய் குளிக்க திருட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகாத அப்படின்னு இந்த வெயில் டைம்ல எங்க போற அப்படின்னு திட்டுவாங்க. உங்களுக்கு என்ன இருக்கும்? வீட்லயே உட்காந்து நான் என்ன பண்றது, எப்ப பாரு வீட்லயே என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நல்லா கவனிங்க. நீங்க உங்க இஷ்டப்படி போவீங்கன்னா ஆரம்பத்துல ஜாலியா இருக்கும், தென்றல் காற்று அடிக்கும். ஆனா அதுக்கப்புறமா கொடுங்காற்றடிக்கும். யூரோக்லேதோன் என்கிற கடும் காற்று என்ன பண்ணுமா? அடிக்குமா. அப்போ சேதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவசனமே, இச்சைகளுக்கு பின்பாக ஓடுகிறது யாருடைய தன்மை? அது பிசாசுனுடைய தன்மை. நீங்க இச்சைகளுக்கு பின்பாக நீங்க ஓடுறீங்கன்னா ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? தென்றல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா கடும் காற்று அடிக்கும். அதுல சேதம் உண்டாகும், சேதம் உண்டாகும். அன்பான தேவ பிள்ளையே, இதே பகுதி இந்த வட்டாரத்துல ராணிப்பேட்டுன்னு நினைக்கிறேன். ராணிப்பேட்டுங்கிறது பக்கமா, கொஞ்சம் பக்கம்தான் இல்லையா? ராணிப்பேட்டு பகுதியிலிருந்து ஒரு பிள்ளை எனக்கு கால் பண்ணிச்சு. யாரோ ஒருத்தங்க என் நம்பரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணோன்னே அழுதுகிட்டே பேசுது.
எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு என்னடா யாரா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். யாரா என் நம்பர் கொடுத்துருப்பான்ற மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுது. அண்ணே இந்த மாதிரிண்ணே அந்த மாதிரிண்ணே. கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுது, நான் ஒரு பையனை விரும்பினேன், அந்த பையன் இப்போது என்னை வேண்டான்னு சொல்கிறானே. எனக்கு மனசு பயங்கர கஷ்டமாக இருக்குது. என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், இப்போ நான் என்னம்மா பண்ணுறது அதுக்கு? தேவஜனமே நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை விளக்கி சொல்ல ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே நான் அந்த பையனை விரும்புகிறேன். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். ஒரு கல்யாண வயசு வரும்பொழுது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு வேலை விஷயமா அந்த பையன் தன்னுடைய சொந்த ஊருக்கு போனான். சொந்த ஊருக்கு போனவன் 1 மாதம் ஆகியும் வரலை. 2 மாதம் ஆச்சு, அவன் வரவே இல்லை. 1 மாதம் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் அடுத்த சில மாதங்கள் என் ஃபோன் கால் எடுக்கிறதில்ல. நான் ஃபோன் பண்ணால் வெறுப்பாக பேசுகிறான், கசப்பாக பேசுகிறான். என்ன ஏதுன்னு நான் நேரில் போய் விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது, அவன் அந்த ஊருக்கு போன இடத்துல, அப்போ அந்த இடத்துல அந்த தெருவில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு சகோதரி வேலை செய்கிறாங்க. அவனை காட்டில் வயசில் கொஞ்சம் பெரியவங்க. அவனுக்கு அவங்கக்கிட்டேயே போய் உட்காந்து கடையில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால உட்காந்து பேச பேச அவனோட அட்டென்ஷன், அவனுடைய ஆசை எல்லாம் அவங்க பக்கமாக திரும்பிடுச்சு. இப்போது அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு அந்த அக்காவை தான் பிடிச்சிருக்குதுன்றான். இந்த கதையெல்லாம் நான் கேட்டுனுக்கிறேன் உட்காந்து ஃபோனில். அப்போ அந்த பிள்ளை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பிள்ளை சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நிறைய காரியத்தை சொல்லும் பொழுது ஆவியானவர் ஒரு வசனங்களை, எனக்கு சில வசனங்களை காண்பித்து கொடுத்தார். இந்த பிள்ளைகிட்ட நீ இதை பேசு அப்படின்னு. அப்போ அந்த வசனங்களை சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு காரியத்தை விளக்கும் பொழுது ஆவியானவர் சொல்ல சொன்னார், வரும் காலத்தில் நீ தப்பித்து கொள்வதற்கு அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ண போகிற தப்பை முன்னாடியே ஆண்டவர் உனக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறாருமா. அதனால் தயவு செஞ்சு அந்த பையனை மறந்துரு அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, அப்போ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணினா அதுக்கப்புறமா 2வது ஒரு கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்து உங்க கூட குடும்பம் நடத்துவான், உனக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன பிறகு அப்போ தான் சொல்லுது, நீங்கள் சொன்ன வசனத்தை ஆண்டவர் 2 வருஷமாக எனக்கு நிறைய பேர் மூலமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 2 வருஷமாக உங்ககிட்ட பேசுவேன், ஏமா உன் மனசு மாறலை? இல்லைண்ணா எனக்கு அது அந்தளவுக்கு மனசு அது கஷ்டமாக இருக்குது. அப்போ மாம்சம் அந்த அளவுக்கு, அந்த இச்சை அந்த பிள்ளையை அந்த அளவுக்கு கட்டி வைத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நான் சேதம்னு சொன்னது ஏதோ உனக்கு சேதம் வரும்னு இல்லை, உன்னை அந்த விஷயம் கட்டி வைத்து விடும். உன்னை அடுத்த காரியத்திற்கு நகர்த்தி செல்லவே செல்லாது, உன்னை முடக்கி வைத்து விடும். இன்றைக்கு அநேக சூழல்களிலே உங்களுடைய சில பாஸ்ட் லைஃப், உங்களுடைய பழைய காரியங்கள் சில வேளையில் உங்களுக்குள்ளவே அவைகள் ஒளிந்திருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய பிரசன்ட் லைஃப் கசப்பாய் மாறி விடுகிறது. சில வேளையில் உங்களுடைய பழைய சில செயல்கள், செயல்பாடுகள், எல்லா மனுஷனுக்குமே ஒரு பாஸ்ட்னு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. கடந்த காலம் என்று ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அதுலயே நீங்க சஞ்சரிப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்க பிரசன்ட் வாழ்க்கை கசப்பாய் மாறிடும். ஆண்டவருக்கு பழைசு பிடிக்காதுங்க. அதனால தான் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தேவஜனமே, நீங்க முந்தி சென்ற காரியம் இச்சைக்குரியவைகளா இருக்கலாம், முந்தி நீங்கள் செய்த அனுபவங்கள் இச்சை கடுத்தவைகளா இருக்கலாம். ஆனா இப்போ ஒருவேளை இச்சையின் விளைவாக சில காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால், தேவனுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக சகலவற்றையும் உங்களுக்காக மாற்றி விடுவார். சகலவற்றையும் உங்களுக்காக நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தாவீது தவறு செய்தான், உடனே அவன் சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவருடைய சமூகத்துல. சாலமோன் யாருடைய பையன்? அம்மா பேர் என்னங்க? பத்சேபாளுடைய பையன். என்ன விளைவா வந்துச்சு அந்த பிள்ளை? அந்த பொம்பளை குளிச்சு நின்றுது. இவர் யுத்தத்துக்கு போகாம நல்லா தூங்கிட்டு வெளியில வந்து வேடிக்கை பார்த்தாரு.
அவருக்கு ஆசை ஆகி போச்சு, தவறும் நடந்துருச்சு. ஆனா உடனே தீர்க்கதரிசி மூலமாக கண்டித்த உடனே அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி என் இடத்துல இருந்து எடுத்துறாதீங்கப்பா, நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பான்னு சங்கீதம் 51 ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். தேவஜனமே, நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்க பழைய இச்சைக்குரிய காரியங்கள் விளைவாய் சிலது நடந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணோ பொருளோ ஏதோ ஒன்று உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா நீங்க பூரணமா ஆண்டோட சமூகத்துல நீங்க உங்களை சமர்ப்பிக்கும் பொழுது அதுதான் உங்க வாழ்க்கை கிரீடமாய் மாற்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சைக்குரியது பிசாசனுடைய தன்மைங்க. அது இந்த வேளையில மறந்துடக்கூடாது. நீங்க இச்சித்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? கடும் காற்று அடிக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறமா பார்க்கிறோம், யோவான் 8ஆம் அதிகாரத்துல இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள், அது பிசாசனுடைய தன்மை. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறானா? கவனிக்கிறீங்களா? என்னவா இருக்கிறானா? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறானா? மனுஷ கொலைபாதகன்னா கொலை பண்றவன், மர்டரர். நீங்க யாருன்னா கொலை பண்ணியிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிள்ளை கை தூக்குது. கொலை பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? கொசு அடிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அப்ப நீங்க கொலையே பண்ணலையா? நம்ம எல்லாருமே கொலைகாரங்க தான். ஆனா வேதம் இந்த மனுஷ கொலைபாதகனை குறித்து வித்தியாசமாய் சொல்லுது. நீங்க உங்க அட்டென்ஷனை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் என்னவா? நல்லா சொல்லுங்க, எல்லாரும் அந்த லைனை வாசிங்க பார்க்கலாம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும். இப்ப சொல்லுங்க, கொலை பண்ணிருக்கிறீங்களா இல்லையா? சகோதரனையோ சகோதரியும் பகைச்சிருக்கிறீங்களா இல்லையா? இப்பயும் பகை உணர்வோடு கூட தான் இருப்போம். தெரியாது வெளியில், சோத்திரம் சிஸ்டர், உனக்கெல்லாம் போய் சோத்திரம் சொல்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சகோதரனை பகைக்கிறவன் என்னவா? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறானா? அப்ப அது யாருடைய தன்மை? இச்சிக்கிறது யாருடைய தன்மை? மனுஷ கொலைபாதக தன்மை யாருடைய தன்மை? ஆனா ஆண்டவருடைய தன்மை என்ன தெரியுமா? உன் சகோதரன் மேல உனக்கு கோபம் இருக்குதா, முதல்ல நீ போயிட்டு அவங்ககிட்ட சரியாயிட்டு அதுக்கப்புறமா வந்து நீ காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. சில டைம் சகோதரனுக்கு போட்டி போட்டுனே காணிக்கை செலுத்துவோம் நம்ம. நீ இவ்வளோ கொடுக்குறியா, நான் எவ்வளோ கொடுக்குறேன் பார். அல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க. உங்க சகோதரனையோ சகோதரியையோ நீங்க பகைப்பீங்கன்னா நீங்க யாரோட கை கோத்து நடக்கிறீங்க? பிசாசனோட கை கோத்து நடக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் பிள்ளைங்கன்னா என்ன பண்ணணும்? உடனே மன்னிக்கணும், மனசு மாறணும். ஆனா பல வருஷமா மாறாத பகை வச்சிருப்போம். நம்ம சர்ச்சுக்கு வரவங்க கூட ஜெபம் பண்றது எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? சில வேளையில நம்மளுக்கு ஆவாதவங்க யாருன்னா இருப்பாங்க, அவங்க நம்மளை மனசு கஷ்டப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க, நம்ம ஒரு ஜெபம் வச்சிருப்போம். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, இந்த சகோதரியை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, சபைக்கு விரோதமா எழும்புறவங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு எதனா ஆகணும் ஆண்டவரே, எதனா ஒன்று ஆகணும். நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாருக்காவது ஜெபம் பண்ணுவோம், நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிற இவர்களை நீர் பார்த்து கொள்ளும். உள்ளுக்குள்ள அவனுக்கு என்னைக்குன்னா எதனா ஒன்று ஊழ்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் லைட்டாக பரிதாபமும் கலந்துருக்கும் நமக்கு. ஐயோ ஊன்ட்டானே, ஆனாலும் ஊட்டம் அவன் வாங்கட்டும் லைட்டாக, அப்போ தான் புத்தி வரும். அப்போ தான் அடுத்த முறை என் பக்கம் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். தேவ ஜனமே நல்லா கவனிங்க, இது யாரோட வேலை? பிசாசுடைய வேலை. மனுஷ கொலை பாதகத்தனம், சகோதரனை பகைக்கிறவன்.
இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த பகை உணர்வு இருக்கும் என்றால் தேவ ஜனமே, வைராக்கியமும் வெறுப்பும் கசப்பும் இருக்கும் என்றால், இந்த 5வது வருடத்துக்குள்ள நீங்க கடந்து செல்லும் பொழுது அது அன்பாய் மாறட்டும், அது ஜெயமாய் மாறட்டும், அது மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்கு ஏதுவாக அது மாறுமானா நான் சொல்லுகிறேன், நீங்கள் வளர்ந்து கொண்டே போவீங்க. யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பெருக பண்ணுகிறார், என்னை உயர்வின் பாதையிலே கொண்டு போகிறார். நான் ரொம்ப கீழான பகுதியிலிருந்து வந்தவேனா, என் அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது, எந்த பாஸ்டர் ஊழியம் செய்கிற பேக்ரவுண்டே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா சாதாரண கிறிஸ்தவர்கள். என் பாஸ்டர் ஒரு முறை திட்டா 1 மாதத்துக்கு சர்ச்சுக்கு போகாத கிறிஸ்டியன்ஸ் எங்கள் அப்பா அம்மா. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஊழிய செய்யும்படியாக வைத்திருக்கிறார். காரணம் ஒன்று சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் ஏராளம், ஆனால் அவர்கள் மீது அன்பு செலுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். என்னை எதிர்க்கிறவர்கள் கீழே போயிட்டே இருக்கிறாங்க, நான் மேலே போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கட்டும், ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கடந்து போங்க. ஆனால் அந்த சோத்திரத்துக்கு பின்னாடி கல் வைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரங்க நாங்கள் சில டைம் ஃபன்னாக ஒரு காரியம் சொல்லுவோம், ஜபசூனியம். என்னது ஜபசூனியம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜபசூனியம் தான் வைக்கிறோம். அல்லேலூயா. அக்கிரம சிந்தையோடு கூட ஜெபிப்போனா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டாரா, அதை அவர் அருவருப்பா பார்க்குறாரா. சகோதரே சகோதரி, நீங்க பல மணி நேரம் ஆண்டவரோட சமூகத்தில் வந்து ஜெபிக்கலாம், துதிக்கலாம், எல்லா காரியத்தையும் பண்ணலாம். ஆனா பகை உணர்வோடு கூட, அக்கிரமமான யோசனையோடு கூட, எண்ணங்களோடு கூட நீங்க இருப்பீங்கன்னா என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு உங்களுடைய ஜபம் என்னவா இருக்குமா? அருவருப்பா இருக்குமா? இந்த வேலையில் எனக்கு ஒரு விடுதலை வந்துடாதான்னு சொல்கிற சில சகோதர சகோதரிகள் உட்காந்துருப்பீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சில வேலையில் ஆண்டவரே என் கணவனார் மாற மாட்டாரா, குடிப்பழக்கத்திலிருந்து மாற மாட்டாரா, ஒரு விடுதலை வந்துடாதா, என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறாதான்னு நீங்கள் ஏங்குறீங்களா? முதல்ல உங்கள் வீட்டுக்கார மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. ஊரெல்லாம் போயிட்டு என் வீட்டுக்காரர் குடிக்கிறாருன்னு டமார் அடிச்சிங்கன்னா மனுஷன் திருந்தவே மாட்டார். ஆண்டவரை பரவாயில்லரா, நீ கூடுறா, உன் பொண்டாட்டி உன்னை பற்றி தூட்டி திரியுது, இதில் நான் வேற ஒன்று ஆசீர்வதிச்சு என்ன பண்ண போகிறேன்னு விட்டுருவார். கவனிக்கிறீங்களா? நான் ஏதோ விளையாட்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், பட் நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன். மரணமும் ஜீவனும் எதில் இருக்கிறதா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வரணும், உங்கள் வீட்டுக்காரர் திருந்தணும், இல்லை உங்கள் மனைவி திருந்தணும், ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் பிள்ளைங்க மாறணும், உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க மாறணும்னா அவங்கள பார்த்து நீ உருப்படாமல் தான் போவேன்னு வாய்க்கிழியே சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைய பார்த்து பாசிட்டிவ்னஸை பேசணும், நன்மையை பேசணும். உங்கள் வீட்டுக்காரரை குறித்து நீங்கள் நன்மையை பேசணும், உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் நன்மையை பேசணும். ஆண்டவர் வீட்டுக்காரர் வீட்டுக்கு தலையா வச்சிருக்கிறார். ஆண்டவரை கனம் பண்றது போல நீங்க என்ன பண்ணணுமா? உங்க வீட்டுக்காரரை கனம் பண்ணணுமா? ஆனா உங்க வீட்டுக்காரரை நல்லா அன்பா கூப்பிடுறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பாதி பேர் புருஷனை வாடா போடான்னு தான் என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. என் ஊழியத்தில் ஒரு பிள்ளைங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க ஜாலியாக இருப்பாங்க, வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. அப்புறமா நான் கூப்பிட்டு கண்டிச்சேன், என்ன பண்ணக்கூடாது, வாடா போடாலாம் கூப்பிடக்கூடாது. தெய்வ ஜனமே நல்லா கவனிங்க, அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. மாம்ச லவ் அதெல்லாம். வேதத்தின்படி உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் கனத்தை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் இஸ் த மோஸ்ட் பிரைம் திங் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். மரியாதை அதை நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்கள் மனைவியை உங்கள் சொந்த சரீரத்தை நேசிக்கிறது போல நேசிக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. கணவன்மார்கள் நீங்கள் உங்கள் மனைவிகளை சொந்த சரீரத்தை நேசிக்கிறது போல நேசிக்கிறீங்களா? அப்படி நேசிக்கலன்னா நான் சொல்லுகிறேன், உங்கள் தன்மைகள் பிசாசுனுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். நான் நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வரேன். உங்கள் ஆவிக்குரிய தன்மை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிகமாக நெருங்கி இருக்கிறீங்களா இல்லை பிசாசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்களான்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல் காரியம் என்ன சொன்னேன்? இச்சிக்கிறது பிசாசனுடைய தன்மை. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்குங்க, நீங்கள் இச்சிக்கிறீங்களா இல்லையா?
அடுத்தவங்க வீட்டை இச்சிக்கிறீங்களா இல்லையா? அடுத்தவங்க வீட்டு பொருளை இச்சிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கே சில காரியங்களின் இச்சைகளுக்கு ஏற்றபடி, கண்ணின் பார்வைக்கு ஏற்றபடி சிலதை வாங்கணும், சிலதை பெற்றுக்கணும், சிலதை அடையணும்னு நம்ம கிரேவிங்னஸோடு கூட இருக்கிறோம். கொலைபாதகத்தனம், மனுஷ கொலைபாதகத்தனம், சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, வெறுப்போடு வைராக்கியத்தோடு கூட எப்பொழுதுமே ஒரு கடுப்புலையே இருக்கிறது, எரிச்சல்லையே இருக்கிறது. தன் சொந்த வீட்டுக்குள்ளவே ஒரு சந்தோஷம் இல்லை. பிள்ளைகளை பார்த்தா எரிச்சல், கணவனாரை பார்த்தா எரிச்சல், மனைவியை பார்த்தா எரிச்சல், அப்பாவை பார்த்தா எரிச்சல். இன்னைக்கு நிறைய பெற்றோர் நினைக்கிறாங்க பிள்ளையை டிசிப்ளின் பண்றதுக்கு பிள்ளை கிட்ட பேசாம இருந்தா பிள்ளை திருந்துருன்னு நினைக்கிறாங்க. எத்தனை அப்பா அம்மா அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், உங்க பிள்ளை திருந்தணும்னா உங்க பிள்ளை கிட்ட வசனத்தை பேசுங்க. அந்த வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பி வராது. அந்த பிள்ளை கிட்ட உங்க மாம்ச வார்த்தையை பேசி, நான் அப்பா இப்படி பண்ணனப்பா, அம்மா இப்படி பண்ணனப்பா அழுதிங்கன்னா அது அந்த பிள்ளைங்களுக்கு நீலி கண்ணீர் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நல்ல டைலாக்லாம் விட்டு அந்த பிள்ளைய காயப்படுத்திட்டு இருப்போம் ஆல்ரெடி. இப்போ அழுது போலம்னா அந்த பிள்ளை அதை ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. எந்த பிள்ளையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் பேச வேண்டியது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை ஹீல் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அது ஒரு பெரிய ஹீலிங்கை உங்களுக்கு கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அடுத்து ஒரு 2 காரியங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். மனுஷ கொலைபாதகத்தனம், அதுக்கப்புறமா சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை, நிலை நிற்கவில்லை. கவனிக்கிறீங்களா? சத்தியம் அவனிடத்துல இல்லாதபடினாலே அவன் சத்தியத்துல நிலை நிற்க மாட்டானா, நிலை நிற்கவே இல்லையா. நீங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யாரு நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்க மாட்டாங்களா? பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்க மாட்டாங்களாம். அப்போ சத்தியம் இல்லாதவன் பாவியா இருக்கிறான், வசனம் இல்லாதவன் பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறான். அப்போ பிசாசுனுடைய தன்மை என்பது சத்தியம் இல்லாத தன்மை. சத்தியம் இல்லாத தன்மை என்பது வசனம் வாசிக்காத தன்மை, பைபிளை தொடாத தன்மை, இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்காமல் இருக்கிற தன்மை. அல்லேலூயா. எல்லாரும் தினமும் பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிளை தியானிக்கிறீங்களா? வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்றீங்களா? நிறைய சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, வசனம் மனப்பாடம் பண்றீங்களா? நீங்க பைபிளை தினமும் வாசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவாவே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலகவும் மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. எதற்கு பலன் கொண்டு திடமனதாயிரு? இந்த நியாயப்பிரமாண வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? பிசாசுனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், சர்ச்சுக்கு வந்துடுறோம், பாட்டு பாடினோன்னு அக்கினி இறங்குது, அபிஷேகத்தில் நிரம்புறோம், அல்லேலூயா லபா லபான்னு பேசுறதுனால நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வீட்லேயும் காலையில் எழுந்த உடனே சமைக்கும் போதும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, நல்ல ஆவிக்குரிய பாட்டையாக நல்லா சவுண்டாக வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம்? வீட்டில் எல்லா வேலையும் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுனால டோன்ட் திங்க், நினச்சிக்காதீங்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு. வசனம் பிரியப்பட்டு வாசிக்கிற தன்மை இருக்கிறவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செழிக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பிசாசு நம்மளை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கிறான். நல்லா பாட்டு பாடினா நம்ம எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்க நல்லா கவனிங்க. நல்லா உங்களுக்கு ஆவிக்குரிய பாட்டை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனா பைபிள் திறந்தாலும் தலைலாம் சுத்துது, தூக்கம் வருதுன்னா நீங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? பிசாசு கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு பாட்டு பாடுற பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட பிசாசு கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. நான் அமைதியா இருக்கிறீங்க. நான் பாட்டு பாடுறவங்க, அதனால தைரியமா சொல்றேன், பாட்டு பாடுற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வசனம் அவங்களுக்குள்ள இல்லைன்னா பிசாசு கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாட்டு மியூசிக் எல்லாம் அப்படியே வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் யூத் மீட்டிங்னா பிடிக்கும். ஒரே ஒரு காரியத்துக்கு தான் யூத் மீட்டிங் வருவாங்க. ஏன்? டான்ஸ் ஆட வைப்பாங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க.
பிரசங்கத்தை 1 மணி நேரம் உட்காந்து கேட்க சொல்லுங்க, அவன் பாதியில ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. ஆனா பாட்டு பாட சொன்னா கையை தூக்கின அப்படியே அல்லேலூயா வேற லெவல்ல பண்றாங்க பிள்ளைங்க. நல்லா கவனிங்க, பிசாசு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். பாட்டு பாட பிடிக்குது, பாட்டு கேட்க பிடிக்குது, வசனத்தை பைபிளை திறந்து வசனம் வாசிக்க மனசு வரலன்னா நீங்க பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்கன்னு நிறைய பேர் பெருகிட்டாங்க. அவங்களுக்கு பைபிள் வசனமே தெரியாது. கூகுள்ல பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். உட்காந்து தியானிக்கிற ஆளு கிடையாது. இன்னைக்கு அவங்கள மாதிரி ஆளை பார்த்தா தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. அல்லேலூயா. நல்ல கடினமான உபதேசம் பண்ற ஊழியக்காரங்களே பிடிக்கிறது கிடையாது. அவங்க எல்லாம் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிரிஞ்சி பூமர்ன்றது. ஆனா நல்லா உங்களுக்கு நல்ல லைட் அடிச்சுக்கின்னு புகை போட்டு உங்களுக்கு நல்ல பயங்கரமா குதிச்சு கத்தனா உங்களுக்கு ஊனாவது மனசு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஐயா, இது யாரு வேலையா? பிசாசு. சத்தியம் அவனுக்கு இல்ல, சத்தியம் அவனுக்கு ஒட்டாதான். இன்னைக்கு சத்திய வசனம் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு புரியல. காரணம் அவர்கள் தேவனால் நடத்தப்படவில்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்திற்கு விரோதமாய் இருக்கிறார். ஆவி மாம்சத்திற்கு விரோதமாய் போர் செய்கிறதா? ஆவியானவர் எப்படிங்க? ஆவியானவர் கையால் ஆகாதவரா? அவர் சர்வ வல்லமுடையவருங்க. இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணாத யூத் மீட்டிங் பிள்ளைங்க வந்து உட்காருவாங்கன்னு. நான் தைரியமா சொல்றேன், வசனத்தை வச்சு கூப்பிடுங்க, வரவன் வரட்டும், வராதவன அந்த வசனம் இழுக்கும். இன்னைக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பிள்ளைங்களை இழுக்கணும்னு பார்க்காதீங்க. அது உலகத்தினுடைய பேட்டர்ன், அது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். அரசியல்காரங்க அரசியல் மேடையில ஏங்க டான்ஸ் ஆடுறாங்க? டான்ஸுக்கு எதனா வேலை இருக்குதா? எந்த வேலையும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்ச நேரமாவது எதனா ஒரு டான்ஸ் ஆட வச்சாவது பொது ஜனம் வந்து உட்காரோன்றதுக்காக என்ன பண்றாங்க? அந்த மாதிரி பண்றாங்க. அப்போ அந்த பேட்டர்னை நம்ம சபையில் பயன்படுத்துகிறோம். நம்மளுக்கு எதனா தலையெழுத்து இருக்குதா? ஆனால் நம்மள என்ன பண்ணுறோம்? அதை தான் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், வசனத்தை முக்கியத்துவப்படுத்தி வர 4 பேரை கொண்டு ஆண்டவர் 40 பேரை உள்ள இழுப்பார். நம்ம 40 பேரை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு டான்ஸ் ஆட வச்சு அவனுக்கு வசனத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். வசனத்தை விரும்புகிற ஒரு வாலிப பிள்ளையாகிலும் சபையில உருவாக்கி வைங்க. அந்த ஒரு வாலிபன் 1000 பிள்ளைகளை உள்ள கொண்டு வருவான். இதை விசுவாசிப்பீங்கன்னா நீங்க தேவ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சத்தியம் பிசாசின் இடத்துல இல்ல. ஆனா ஆண்டவரை குறித்த வசனம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அவர் எப்படிப்பட்டவரா? நீங்க அப்படியே உங்க வேதத்தை யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேகமா நான் முடிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது, ஆனா அவன் யாரா? பிசாசு யாரா? சத்தியம் அவனிடத்துல இல்லாதபடியினால் அவன் சத்தியத்துல நிலை நிற்கவே இல்லையா? ஆனா ஆவியானவர் யாரு? அவர் பேரே சத்திய ஆவியானவர். ஆனா பிசாசு சத்தியமே இல்லையா அவன் இடத்துல. ஆனா என் ஆவியானவர் பேரே என்னது? சத்திய ஆவியானவர். தேவ ஜனமே நல்லா கவனிங்க. ஆவியானவர் உங்க கூட இருந்தாதான் உங்களால சத்தியத்துல நிலை நிற்க முடியும். இன்னைக்கு சத்தியத்துல நிலை நிற்க முடியல. காரணம், நம்ம பிசாசுனுடைய கண்ட்ரோல்ல போயிடுறோம். காரணம், நம்ம இச்சிக்கிறோம். மனுஷ கொலை பாதகத்தான நம்ம கிட்ட இருக்குது. அப்ப எப்படி ஆவியானவர் இருப்பாரு? ஆவியானவர் எப்படி அசைவாடுவாரு? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்படியே இந்த 16வது அதிகாரத்தையும் இந்த 9வது அதிகாரத்தையும் அப்படியே நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. சில டிஃபரன்ஷியேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். சத்தியம் அவன் சத்தியத்துல அவன் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவனா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது என்ன பண்றானா? தன் சொந்தத்தில் எடுத்து. உங்க சொந்த இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்கன்னா அப்ப நீங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறது யார் வேலையா? சொந்தக்காரங்க பின்னாடி ஓடுறது யார் வேலை? என்ன டப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க யாருமே போறது இல்லையா? அல்லேலூயா. சொந்தக்காரங்க நம்மளுக்கு வேணும்.
ஆனால் அவங்க சத்தியத்தை விட்டு நம்மளை இழுக்கிறவங்களா இருப்பாங்கன்னா அவங்கள கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. அல்லேலூயா. கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அல்லேலூயா. அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கூட கட் பண்ணிடணும்னு நிறைய ஸ்கெட்ச் போட்டேன், ஆனால் அவங்க எனக்கு ஏகப்பட்ட ஸ்கெட்ச் போட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிசாசு சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவானா, ஆனா ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க 16:23 பாதியிலிருந்து வாசிங்க. சாரி, வாசிங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ 16:13. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு. அவன் எப்படி பேசுவானாங்க? பிசாசு சொந்தத்திலிருந்து. ஆனா இவர் எப்படி பேசுவாரா? வரப்போகிற காரியங்கள் என்ன பண்ணுவாரா? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சுயமா பேச மாட்டாரா, அவன் சுயமாய் பேசுவான். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேவ ஜனமே நல்லா கவனிங்க. வாலிப தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கிறது, கேள்விகள் இருக்கிறது, எனக்கு பதிலே கிடைக்கலன்னு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசை உங்களுக்கு இருக்குன்னா வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தின்படி நீ உன்னை காத்துக் கொள்ளுவன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் அந்த வசனத்தை நீ தியானித்து கொண்டே இரு. எதுக்கு இரவும் பகலும் நீ தியானின்னு சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. நாம புத்திமானா நடந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? இந்த வசனத்தை விட்டு விலகாம இருக்கணும். 8வது வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்பதான் முக்கியமான வசனம். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிக்கணுமா? அதுல எழுதியிருக்கிறவைகளை நாம செய்யணும்னா என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் அதை தியானிக்கணுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை அபியாசப்படுத்த முடியல, வசனத்தை செயல்படுத்த முடியல. ரீசன் என்ன தெரியுமா? இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம உயிரை எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? பைபிள் படி, ஜெபம் பண்ணு. பைபிள் படி, ஜெபம் பண்ணு. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களை மாத்திரம் இல்லை, பெரியவர்களையும் பார்த்து கேட்கிறேன், இந்த 2 காரியத்தை இத்தனை வருஷம் விசுவாச வாழ்க்கையில உங்களால உருப்படியா பண்ண முடிஞ்சுதா? சொல்லுங்க. தினமும் பைபிள் வாசிக்க முடிஞ்சுதா? தினமும் தவறாம ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிற பழக்கம் இருக்குதா? ஐயாமா கவனிங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். என் பிரசங்கத்தை நான் முடிச்சிட்டேன், ஜெபிச்சு நான் முடிக்க போறேன். இந்த பைபிளை நான் இங்க வச்சிருக்கிறேன், இந்த போனையும் இங்க நான் வச்சிருக்கிறேன். உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லணும், களங்கம் இல்லாத இந்த ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருக்கிறவங்களா சொல்லுங்க. குழந்தைங்கள மாதிரி ஓடி வந்து எடுக்கணும்னா பைபிள் எடுப்பீங்களா, போன் எடுப்பீங்களா? பைபிள் எடுப்பீங்களா, ஃபோன் எடுப்பீங்க? அந்த யூடியூப்ல எல்லாம் வீடியோ பார்ப்பீங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி நிறைய வச்சுட்டு அந்த பிள்ளை எதை போய் எடுக்குதுன்ற மாதிரி போட்டி வைப்பாங்க. இப்போ ஆண்டவர் உங்களை அந்த மாதிரி வச்சு ஃபோன் இருக்குது, பைபிள் இருக்குது, எதை ஓடி வந்து எடுப்பீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம ஃபோனை தான் எடுப்போம், எடுத்துட்டு ஒரு சாக்கு வேற சொல்லுவோன்னு, ஃபோன்லயே பைபிள் இருக்குது பிரதர். அல்லேலூயா. ஐயா, நம்மளுடைய விருப்பம் உலகத்தின் பட்சமா இருக்கிறது.
சுயத்தின் பட்சமாய் இருக்கிறது, இச்சையின் பட்சமாய் இருக்கிறது. பிசாசு இப்படிதாங்க பண்றான். அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம மேல வச்சுட்டு பைபிளை கையில வச்சுக்கோ, பைபிளை கையில வச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையிலும் பைபிள் இருக்கு, எல்லாருமே சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க தான். ஆனா நான் அந்த யோவான் 9வது அதிகாரத்துல பார்த்த எல்லா கேரக்டரும் என்கிட்ட இருக்குது. அப்ப பைபிள் என் கையில இருந்து என்ன பிரயோஜனம்? இச்சை என்கிட்ட இருக்குது, மனுஷ கொலைபாதகத்தனம் என்கிட்ட இருக்குது, சுயத்தின் பட்சமாய் சார்ற தன்மை என்கிட்ட இருக்குது, சத்தியம் இல்லாத தன்மை என்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அது யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசியில பாப்பீங்கன்னா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு என்ன பண்ணணுமா? வசனத்தை விட்டுறவே கூடாதா? வழியை வாய்க்க பண்ணணும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அந்த வாய்க்கும் என்ற வார்த்தை தான் இங்கேயும் யோசுவாவிலையும் வருது. அப்ப வாய்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும். சின்ன பிள்ளைங்க இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமா உங்களுக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நல்லா கவனிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைனா என்னங்க? துன்மார்க்கமான வழியில நடக்கிறவன் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். அல்லேலூயா. இப்போ யாரோ ஒருத்தங்க பின்னாடி நடந்து போறாங்க, நல்லா குடிச்சிட்டு ஒருத்தர் வராரு, உங்களுக்கு நிற்க வச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு அவனை பைத்தியக்காரன் நினைப்பீங்களா? உங்களை பைத்தியக்காரன் நினச்சிப்பீங்களா? குடிச்சிட்டு போதையில் ஆடின்னு இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்றுப்பீங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இந்த ஃபோனில் அப்படிப்பட்ட பைத்தியக்காரனை உட்காந்து ஐடியா கொடுக்குறானுங்களா இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு நேரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான், அடுத்த நேரம் உட்காந்து திருக்குறள்லாம் பேசின்னு இருக்கிறான். அதையும் பார்த்துட்டு பிறகு நல்லா தானே பேசுகிறான், நேற்று பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்ச இப்போ நல்லா ஞானவான் மாதிரி பேசுகிறான்னு நம்மளுக்கே தோணுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இதில் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் 24 மணி நேரம் இதை நல்லா பார்த்துன்னே இருக்கிறீங்க இல்லையா? பாவிகளுடைய வழி இதில் இருக்குதா இல்லையா? நம்ம பைபிளை தான் படிச்சுன்னு இப்போ மேலே டிங்கின்னு ஒரு மெசேஜ் வரும், எத்தனையும் பார்த்தா ஆஃபர் போட்டுக்கிறாங்கன்னு இருக்கும். ஒன்று டமக்குன்னு அமுத்தி உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணுவோம். பண்ணுறோமா இல்லையா? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். பரியாசக்காரன் இதில் உட்கார்ந்து இருக்கிறானா இல்லையா? எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் எதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து பார்க்குறீங்க? சிரிப்பி வருதுன்றதுக்காகவே பார்க்குறீங்க. பல மணி நேரம் பார்க்குறோம். ராத்திரியில் தூங்கும் போது தடவி 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 பார்ப்போம். திடீர்னு எதனா ஒரு வசனம் வரும், ஐய் போ மேலே போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மனசாச்சு குத்தம், ஐயோ வசனத்தை மேலே தள்ளி விட்டோமே. அப்போ ரிவர்ஸ் வருவோம். வந்து வசனத்தை பார்த்துட்டு அப்போ மட்டும் கண்ணை மூடிப்போம். கண்ணை மூடி அந்த ரீல்ஸை பார்த்துட்டு திருப்பி மேலே ஓட்டுவோம். நல்லா கவனிங்க. இது 3 எதில் இருக்குது? இந்த ஃபோனில் இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரமும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அந்த வசனத்தை லவ் பண்ணணுமா? லவ் பண்றவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணலனா ஐயோ ஏன் கிளியை எவன் கொத்தின்னு போயிட்டானோன்னு மனசு பதறதில்ல. ஐயோ வசனம் இன்னைக்கு படிக்கலையேன்னு மனசு பதறணும், வலிக்கணும். ஐயோ இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்க மனசுல இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை அப்படியே பைபிள் எடுத்துக்கிட்டு வருவோம், உட்காருவோம், பிரசங்கம் அவர் பண்ணுவார், நம்மளுக்கு தான் தெரியுமே, ஆதியாகமம் தான் தெரியுமே. அப்படியே உட்காந்து அவர் வசனம் படிப்பார், நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு திருப்பி போயிட்டு பைபிள் வச்சுட்டு அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி எடுத்துன்னு வருவோம். ஐயாம்மா கவனிங்க, இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். காரணம் அவன் வழியை வாய்க்க பண்ணுகிறான். He is becoming successful when he starts reading the word day and night. இரவும் பகலும் அந்த வசனத்தின் மீது தியானமாய் இருக்கிறவன் தான் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஐயா அம்மா, அவன் செய்வதுதான் வாய்க்குமா? இந்த வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு நீங்க
பகலும் இதுல தியானமா இருக்கணும். காரணம், இந்த வசனத்தை நீங்க வெறுக்கிறீங்கன்னா நீங்க பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. நீங்க பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்னா நீங்க இச்சிக்கிறவைகளை அடைய வேண்டும் என்று நாடுகிறீர்கள். நீங்க பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்னா நீங்க மனுஷ கொலை பாதகத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வசனத்தை வெறுக்கிற அனுபவம், சத்தியத்தை வெறுக்கிற அனுபவம், சத்தியத்துக்கு உங்களை விட்டுக்கொள்ளாத அனுபவம், பிசாசுடைய தன்மையில நீங்க அகப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சுயமாய் செயல்படுகிற அனுபவம். ஆவியானவர் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகளையே பேசுகிறார். சொந்தமா பேசலங்க. அவர் சர்வ வல்லமையுடையவர். ஆனாலும் தன்னுடைய விஷன்ல, மிஷன்ல, டாஸ்க்ல இயேசுவானவர் என்ன சொல்றாரோ, பிதா என்ன சொல்றாரோ அதையே இன்றைக்கு சபையின் நடுவில் அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆலயம் வளரணும்னா நான் சொல்லுகிறேன், உங்க ஊழியக்காரங்களுக்கு நீங்க அடங்கி இருந்து சபையில இருக்கும் பொழுதுதான் சபை வளரும். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்த உடனே ஊழியக்காரருக்கு அட்வைஸ் கொடுக்கறவங்களாம் நிறைய பேர் மாறிடுறாங்க. கவனிக்கிறீங்களா? உங்க சபை வளரணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, உங்க சபையின் வளர்ச்சிக்கு நீங்க காரணமாகணும் நீங்க விரும்புறீங்கன்னா, உங்க ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் திருத்துவத்தில் அவரும் தெய்வம். பிதாவுக்கு என்ன மகிமையும் மகத்துவம் இருக்கிறதோ அதுவும் இயேசுவானவருக்கு இருக்கிறது. அதே மகிமையும் மகத்துவம் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இயேசுவானவர் இருந்தது போலவே பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செஞ்சார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பிதாவும் இயேசுவானவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யறாரு. ஆனா நம்ம மட்டும் தான் சொல்றதை செய்யவே மாட்டோம் சர்ச்சில். அல்லேலூயா. நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க? கிறிஸ்துவை ஃபாலோ பண்றீங்க. யாரால நடத்தப்படுறீங்க? பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுறீங்க. அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுவீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பனுக்கு அடங்கி இருப்பீங்க. வளருகிற சபையை பிசாசு இப்படிதான் சிதைப்பான். வளர்ந்து வருகிற சபைகளை பிசாசு கெடுக்கிறது எப்படி தெரியுமா? இப்படி அவனுடைய தன்மைகளை உள்வாங்கினவ தேவ பிள்ளைகளை, உள்வாங்கின பிள்ளைகளை உள்ள வைத்து சபையை கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடைச்சுக்கிட்டே வருவான். இந்த காரியத்துல சபையை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். சில வேளையில உங்க ஊழியக்காரர் சொல்ற காரியம் உங்க ஞானத்திற்கு குறைவாதான் இருக்கும். உங்க ஊழியக்காரங்க சொல்ற காரியம் உங்க அறிவுக்கு குறைவாதான் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஜனம் முட்டாள்தனமான ஐடியா கொடுத்தா கூட அது முடிவில் சக்சஸா மாறிடும். என் வார்த்தையை நம்புங்கம்மா, சகோதரனே சகோதரி, என் வார்த்தையை நம்புங்க. உங்க ஊழியக்காரர் சில வேளையில ஐடியா கொடுப்பாரு, ஆலோசனை கொடுப்பாரு. அது உங்களுக்கு என்னடா ஆலோசனை இதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் சொல்றேன், என் சாட்சியின் மூலமாய் சொல்லுவேன், என் ஊழியக்காரருக்கு எனக்கு அடிக்கடிக்கு சண்டை நடக்கும். ஏன்னா சம்பந்தமே இல்லை எதனா ஒன்று சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் சொல்கிறது தான் நிற்கும், அவர் சொல்கிறது தான் நடக்கும். நான் எத்தனை முறை ஏமாந்து போயிருக்கிறேன். தேவஜனமே, இந்த நாட்களில் நீங்கள் மனுஷ கொலை பாதத்தனங்களை விட்டு விட்டு சபை செழிக்க வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி அன்பின் அரவணைப்புக்குள்ள, அந்த அன்பின் ஆளுமைக்குள்ள நீங்க உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவச்சனமே, சில வேளையில இந்த பிசாசுடைய ஆளுமையிலிருந்து நம்மளால எஸ்கேப் ஆகி வர முடியாது. சில வேளையில ஒரு கட்டப்பட்ட நிலைமை போல இருக்கும். ஆனா இந்த பகற்கால வேளையில நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னால முடியலப்பா, பலத்தின் மேல் உங்க பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு இந்த இச்சைகளை விட்டு, இன்றைக்கு இந்த மனுஷ கொலைப்பாத தனங்களை விட்டு, சத்தியத்தை வெறுக்கிற அனுபவத்தை விட்டு, சுயமாய் நடக்கிற அனுபவத்தை விட்டு, நான் பரிசுத்த ஆவியானவரே உம் பட்சமாய் நான் வருகிறதற்கு எனக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா?